தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். திரித்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஜெப தியானத்தில் வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. கடவுள் உலகத்தை படைத்தார், உலகத்துல எல்லா உயிரினங்களையும் படைத்தார். ஆனால் படைப்பின் மகுடமாகிய மனிதனுக்கு மட்டும்தான் பேசக்கூடிய ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். மனிதன் மாத்திரமே பேசுகிறவனாகவே இருக்கிறான், மற்ற உயிரினங்களால பேச முடியாது. அப்போ கடவுள் இந்த சிறப்பை மனிதனுக்கு கொடுத்திருக்கிற பொழுது மனிதன் அதை எவ்வாறு, எதற்காக, எப்படி பயன்படுத்துகிறான் என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா மிக சிறப்பான ஒரு காரியம் மனிதன் பேசுவது, கடவுளுடைய படைப்பில மகுடமானது. அப்ப எல்லாரும் பேசும்போது அதை எப்படி, எதற்காக பயன்படுத்துறாங்க என்று யோசிக்கும் போது அதிகமாக எதற்காக பயன்படுத்துறார்கள் என்று சொன்னால், தவறானதை பேசுவதற்கு, பிறரை வஞ்சிப்பதற்கு, பிறரை ஏமாற்றுவதற்கு, பொய் சொல்வதற்கு, இதற்காக அதிகமா என்ன பண்றாங்க, இந்த பேசக்கூடிய திறமை, இந்த நாவை மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதே மனிதன் தான் அதே நாவை கொண்டு, அதே பேச்சு கலையை கொண்டு கடவுளை கூட என்ன பண்றான், மகிமைப்படுத்துறான். பேச்சு மொழியில நம்ம ஒன்று சொல்லுவோம், ஒரு உரையில 2 கத்தி இருக்காதுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா மனிதன் என்ன பண்றான், ஒரே நாவு, ஒரே வாயை கொண்டு தீமைக்கும் பயன்படுத்துறான், அதே போல கடவுளை மகிமைப்படுத்தவும் பயன்படுத்துறான். ஆனா நாம் என்னதான் நம்ம தவறான காரியங்களை பேசி வஞ்சித்து ஏமாற்றி பேசிவிட்டு கடவுளை மகிமைப்படுத்தினாலும், கடவுளுடைய வார்த்தையை நம்ம பேசினாலும், கடவுளுடைய வார்த்தையை நம்ம சொன்னாலும் அது எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம பாவத்தின் தவறான வஞ்சகமான வார்த்தைகளை பேசிவிட்டு கடவுளுடைய பரிசுத்தமான நாமத்தை சொல்வது மிகப்பெரிய பாவம். கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஏசானுடைய ரத்தத்தினால் தூய்மையாக்கப்பட்டவர்கள், அவருடைய நாம மகிமைக்கென்று, அயலானுடைய வாழ்வுக்கென்று பேச வேண்டும். கடவுளின் நாமத்தை தூசித்து அயலானுடைய அழிவுக்கோ அயலானுடைய இழப்பிற்கோ அந்த பேச்சுக்கலையை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. அது பாவம். என்னுடைய வாழ்வுக்காக நன்மையானதை நாம் பேச வேண்டும். ஏசாண்டின் ஊழியத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒரு பெண்ணானவள் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒரு தவறான வேலையை செய்கிறாள். அந்த பெண்ணானவள் அகப்படுகிறாள். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கோ, அவளை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கற்களோடு என்ன பண்றாங்க, ஆயத்தமா இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஏசான் வரும்போது எல்லாரும் சொல்றாங்க, இவன் மீது கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி. அப்ப ஏசானர் அந்த இடத்துல சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ, உங்களில் யார் தவறு செய்யவில்லையோ அவர்கள் முதலாவது கல்லெறியட்டும். அந்த வார்த்தை, அந்த பேச்சு பாருங்க, ஏசு ஆண்டவர் பிதா கொடுத்த அந்த பேச்சு திறமையை, அந்த நாவை எப்போ, எங்க, எப்படி பேச வேண்டுமோ அதை சரியாக பயன்படுத்தினார். அப்ப ஏசு ஆண்டவர் அப்படி சொல்லும் போது அந்த இடத்துல யாரும் நிக்கல, எல்லாரும் போய்விட்டாங்க. அப்ப அந்த பெண்மணி பார்த்து சொல்றாரு, போ, இனி பாவம் செய்யாத. அப்போ ஒரு மனிதனுடைய பேச்சு ஆனது, ஒரு மனிதனுடைய வார்த்தையானது பிறனுக்கு வாழ்வு கொடுக்கத்தக்கதா இருக்க வேண்டும், பிறனுக்கு நன்மையாகத்தக்கதா இருக்க வேண்டும், பிறனுக்கு வாழ்வு காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் கடவுளுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். இதே வாயில கடவுளுடைய நாமத்தை மயப்படுத்துறோம், இதே வாயில கடவுளுடைய வார்த்தையை நம்ம சொல்றோம். ஆனா இதே வாயில நம்ம என்ன பண்றோம், பிறரை நாம் தூஷித்து பேசுகிறோம். அப்படி செய்கிற பொழுது நாம் எந்த அளவிற்கு
கடவுளை நம்பி எப்பேற்பட்ட நாம் கிரியை செய்தாலும், எப்பேற்பட்ட நாம் தொண்டு செய்தாலும் கடவுள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அதுதான் வேதம் சொல்கிறது. யாக்கோபு 1 அதிகாரம் 26வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சிக்கிறவனாய் தன்னை தெய்வ தொண்டன் என்று எண்ணினால் அவன் தொண்டு வீணாகும். ஆம் எனக்கு அன்பானவர்களே, ஒருவன் தன் நாவை அடக்காம, ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய நாவை அடக்காம நம்ம என்னதான் நம்ம கிரியை செய்தாலும், என்னதான் நம்ம தொண்டு செய்தாலும் எல்லாமே வீணாகும் இல்லையா? ஒரே வழியில, நன்மையின் வழியில நாம் போக வேண்டும், நல்ல வழியில் நாம் போக வேண்டும், நல்லதை பேச வேண்டும், நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை பகிர்ந்தளிக்க வேண்டும். இந்த நாள் முதற்கொண்டு, இந்த நேரம் முதற்கொண்டு இயேசு ஆண்டவரை போல அவரை பின்பற்றி, அவரால் மீட்கப்பட்ட, அவரால் ரட்சிக்கப்பட்ட நாம் அவரை பின்பற்றி பிறனுக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக, பிறனுக்கு வாழ்வு உண்டாகிற விதமாக, பிறனுக்கு நல்ல வழிகாட்டுகிற விதமாக நல்ல வார்த்தைகளை பேசுவோம். நாவை அடக்குவோம், வாயை அடக்குவோம். என்ன பேசணும், எப்படி பேசணும், எதை பேசணுமோ அதை மட்டுமே கடவுளின் நாமம் மகிமைப்படும்படியாக நாம் பேசுவோம். கடவுளின் நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார். இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து வாழ தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ளம் கொண்ட பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். படைப்பிலே மகுடமாகிய மனிதர்களாகிய எங்களுக்கு அந்த பேச்சு திறமையை, பேச்சுக்களை நீ கொடுத்திருக்கு சுவாமி. நீ கொடுத்த இந்த திறமையை நாங்கள் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கு, உம்முடைய வார்த்தை சொல்வதற்கு மாத்திரமே பயன்படுத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். உங்கள் தூய ஆவியினாலே எங்களை பலப்படுத்துவீராக. நீர் கொடுத்த பேச்சை கொண்டு நாங்கள் பிறனுடைய அழிவுக்காக, பிறனுடைய நஷ்டத்திற்காக ஏதோ நாங்கள் பேசாதபடிக்கு, எல்லாருடைய வாழ்வுக்காக, எல்லாருடைய நன்மைக்காக பேசத்தக்கதாக நீர் என்னுடைய நாளிலிருந்து என்ன பேச வேண்டுமோ அதை பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாக உடைய கரத்துல நாங்கள் ஒப்புவிக்கிறோம். எங்களால் முடிந்த மட்டும் நன்மையானதை பேசுவதற்கு, நன்மையானதை சொல்வதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் இறைமகன் இயேசு ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.